தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் போகணும். விநியோகஸ்தர் பேசுகிறாங்க, தியேட்டர் அதிபர் பேசுகிறாங்க, ப்ரொடியூசரே பேசுகிறாங்க. ஏன் சார் எப்படியாவது சுஜாதாவை கொன்றுங்க சார், கொன்னாதான் நான் பிழைக்க முடியும்னு அழுகுறாரு தயாரிப்பாளர். தியேட்டருக்காரங்கெல்லாம் நீங்கள் சுஜாதாவை கொன்னாதான் நாங்கள் படத்தையே திரையிடுவோங்க. விநியோகஸ்தர் சார் எப்படியாவது கொன்றுங்க சார், நாங்கள் படத்தை அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிக்கிறோன்னு மிரட்டுறாங்க. இந்த அளவுக்கு சுஜாதாவை கொல்லணும் எல்லாருமே துடிக்கிறாங்க. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது எஸ்பி முத்துராமன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சகலகலா வல்லவனும் முரட்டுக்காளை மாதிரியான மசாலா படங்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அவர் அற்புதமான பல சமூக படங்களை இயக்கினவர். போனா ஒரு கேள்விக்குறி, மயங்குகிறாள் ஒரு மாது, பெத்த மனம் பித்து, இப்படி நிறைய படங்களை ஒரு சமூக ரீதியான படங்களை ரொம்ப இயக்குனார். காலப்போக்கில் அவர் என்ன ஆனார்னா, நட்சத்திரங்களுடைய பிடியில் மாட்டி அவர்களுக்கான கதைகள், அவர்களுக்கான படங்களை இயக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மசாலா இயக்குனராகவே பிற்காலத்தில் ஆனார். ரஜினிகாந்தை மட்டுமே வச்சு 25 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. கமலஹாசனை வச்சு 15 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள். ஆனால் அவர் சமூக கருத்துக்களை வலியுறுத்தின காலத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் பல புரட்சிகரமான படங்கள். அதுல ஒரு படம் தான் மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த படத்தோட கதை என்னன்னா, சுஜாதா கல்லூரியில படிக்கும்போது விஜயகுமாரை லவ் பண்றாங்க. ரொம்ப 2 பேரும் நெருக்கமா இருக்கிறப்போ ஒரு இரவு அவங்க தங்களை மறந்து தவறு பண்ணிடுறாங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவசரமா சுஜாதாவுக்கு அவங்க குடும்பத்தினர்கள் முத்துராமனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனா சுஜாதாவுக்கு அந்த மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம இன்னொருத்தனோட படுக்கையை பகிர்ந்துக்கிட்டு ஒரு அப்பாவிய ஒரு நல்ல மனுஷனோட நம்ம வாழ்றோமே, இது அவங்க பெரிய மன உளைச்சலாக இருக்கு. வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, எப்போ பார்த்தாலும் மன கஷ்டம், எதுலேயும் ஆர்வம் இல்லை. இப்படியே போய் கடைசியில் அவங்க மரணப்படுக்கையிலேயே விழுந்துடுறாங்க. அந்த மன உளைச்சல் காரணமாக கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சாக போகிற நேரத்துலையாவது நம்ம கணவன்ட்டு உண்மையை சொல்லிடுவோம், இல்லைன்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்காது, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்னு பயப்படுறாங்க. முத்துராமன் அழைச்சி, அதாவது கடைசி நாட்களில் முத்துராமன் அழைச்சி தான் உண்மையை சொல்ல போகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் முத்துராமன் சொல்கிறாரு, இல்லைம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போதே எனக்கு இந்த விஷயம் தெரியும். நீ அறியாமல் செய்த அந்த பருவ வயதில் செய்த ஒரு தவறுக்கு உனக்கு மிகப்பெரிய தண்டனைலாம் தர முடியாது, எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மகிழ்ச்சிகரமாக ஒன்றா சேர்ந்து புதிய வாழ்க்கையை தொடர்றாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இதில் கதையில் சிக்கல் எங்கே வருதுன்னா, அந்த காலத்தில் இப்படி ஒரு கெட்டு போன பொண்ணுன்னா அவள் செத்துடணும், அல்லது தற்கொலை பண்ணிடணும், அல்லது செத்துடணும், அல்லது அவளை யாராவது கொண்டுடணும். அப்போ தான் இந்த சமூகம் ஒத்துக்கும். ஆனால் இந்த கிளைமாக்ஸை அன்னைக்கு படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் ஒத்துக்கலை. சார், ஒன்று சுஜாதா கேரக்டர் சாகடிச்சிருங்க, அல்லது அவர் நோயில் செத்ததாகவே இருக்கட்டும், இல்லை தேங்காய் சீனிவாசன் தான் வில்லை, அவன் சுஜாதாவை கொல்ற மாதிரியான சீனை வைங்க, எப்படியாவது சுஜாதாவை கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த படத்தை ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணின ஒரு பெண்ணை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, சீன் காரி துப்பிட்டு போயிடுவாங்க, தேட்டருக்கு ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு விநியோகஸ்தர்கள் பயப்படுறாங்க. தேட்டருக்காரங்க நாங்கள் அவளை சாகடிக்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு காட்டி முடிச்சிடுறோம், நீங்கள் படத்தை கொடுங்கன்னு தேட்டருக்காரங்க கேட்குறாங்க. தயாரிப்பாளர் பாவம், அவர் அப்போ தான் புதுசாக வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர். அவர் சார் எப்படியாவது இந்த கிளைமாக்ஸை மாற்றுங்க, அந்த பொண்ணு அப்படியே நோயிலே செத்த மாதிரி விட்டுருங்க, அல்லது யாராவது கொல்ற மாதிரி வைங்க, அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும், எனக்கு போட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு பாஸ்கர்னு அப்போ ஒரு புது தயாரிப்பாளர் அழுகிறாரு. ஆனால் கதையை எழுதின பஞ்சு அருணாசலத்துக்கு அதில் உடன்பாடு இல்லை, நடித்த முத்துராமனுக்கு அதில் உடன்பாடு இல்லை, டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதுதான் கிளைமாக்ஸ், இதுதான் முடிவு. இந்த முடிவை ஏற்றுக்கணும். அறியாமல் செய்த ஒரு பெண்ணுக்கு மரணம் தான் தண்டனை என்பது சமூகத்துக்கு சொல்லக்கூடாது, அதை மாற்றணும்னு 3 பேரும் பிடிவாதமாக இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகலை. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்க 30 நாளில். அந்த தேட்டருக்கு வாடகை கொடுக்க முடியாமலே தவிச்சாரு ப்ரொடியூசரு. அப்படிப்பட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுவான்னு பார்த்துங்க, தவிக்கிறாரு. கடைசியில் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எப்படி போனாலும் பரவாயில்ல, மொத்த பணமும் போனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த படத்தை தான் சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணி முதல் நாள் தேட்டரில் கிளைமாக்ஸு ஜனங்கள்
அப்படி ஒரு அப்ளாஸ்னு அப்படி ஒரு அப்ளாஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அந்த தயாரிப்பாளர் கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. அதே மாதிரி எஸ்பி முத்துராமனும் 2 நாளாக அழுதுருக்காரு. கதை எழுதுகிற பஞ்சு அருணாசலம் நம்மளுடைய புரட்சிகரமான இந்த முடிவை ஜனங்கள் ஏற்றுக்கிட்டான்னு ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தார். அந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. தயாரிப்பாளருக்கு பெரிய அளவில் லாபம் கிடைச்சிது. அந்த தயாரிப்பாளர் அந்த பணத்தை வச்சு அதுக்கப்புறம் பல படங்கள் தயாரித்தார். எப்பவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தை தாண்டிய சிந்தனைகள் திரைப்படங்களில் முன்னெடுக்கப்படும் போது அது எதிர்ப்பை சம்பாதிக்குங்கிறது தான் பொதுவான விதி. அந்த விதிகளை மீறி மயங்குகிறாள் ஒரு மாதிரி பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. இன்னும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, பழக்கமான ஒரு அடக்க ஒடுக்கமான குடும்ப பெண்ணாக நடிக்கிற சுஜாதா இந்த படத்தில் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கல்லூரி மாணவியாக நடித்தாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடித்தாங்க. அவங்களே ஏன் இப்படி ஒரு கேரக்டர் நடித்தாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு அவங்களுமே அந்த காலகட்டம், அந்த படத்தோட காலகட்டங்கள் அவங்களுமே சந்திச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க ஒரு குழந்தைத்தனமான நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டேரக்டர் சொன்னார், நான் நடித்தேன், எஸ்பி முத்துராமன் சார் என்னோட நம்பிக்கைக்குரிய டேரக்டர், அவர் சொன்னால் நடித்தா அப்படி சொல்லி தான் சமாளித்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்க இந்த படங்களை பற்றி பேசும்போது எனக்கு அன்னைக்கு அதோட புரட்சிகரமான அந்த விஷயங்கள் எனக்கு தெரியல. நான் ஒரு நடிகையாக நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சுஜாதா பிற்காலத்தில் பேசியிருக்காங்க. நன்றி நேயர்களே, உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.